நன்றி ஐயா. இன்று ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும் என்ற அருமையான பாடலை பாடி இதோட நாமத்தை படுத்தீர்கள். உண்மையிலே ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் ஐயா, உங்களையும் ஆசீர்வதிப்பராக. நன்றி. இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபம், பாடல், துதி, சோஸ்திரம், சங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜெபித்தோம். தொடர்ந்து வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொண்டு வருவோம். இன்றைய நாளே முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. ஒரு பதிவு செய்யப்பட்ட செய்தி. செய்தியை கேட்போமா? பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. கர்த்தருடைய மகாபரிசுத்தம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கமம் மூலம் மாநிலம் மூலமாய் வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாய் உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் வாழ்த்துகிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். நாம் கடந்த வாரம் ஒரு ஜெபத்தை குறித்து பார்த்திருக்கோம். பாருங்க, கொலேசியர் 4வது அதிகாரம் 3-4 வசனங்கள் ஜெபத்தை பார்த்தோம். வாசிக்கிறேன். கொலேசியர் 4வது அதிகாரம் 3-4. கிறிஸ்துவனுடைய ரகசிய நிமித்தம் கட்டப்பட்டிருக்க நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பவுல் கொலேசிய சபைக்கு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்த்தோம். பாருங்க, அதுல கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை குறித்து பார்த்தோம். என்ன ரகசியத்தை பத்தி பேசுகிறார்னு பார்த்தா, கிறிஸ்துடைய பிறப்பு குறித்த ரகசியம், கிறிஸ்துடைய சிலுவை மரணம், கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அதான் அந்த பரம ரகசியம். பாருங்க, அந்த ரகசியத்தை மொத்தம் கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஜெயில இருக்கிறாரு, ரோம சிறைச்சாலையில இருக்கிறார். இருந்து ஒரு கொலேசிய சபைக்கு எழுதுற நிருபம், ஒரு லெட்டர்ல எழுதுறாரு. பாருங்க, எழுதும்போது இப்படியா சொல்லுகிறாரு, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தரணும் அப்படின்றாரு. திருவசனம் நான் சொல்லணும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, டோர் ஆஃப் அட்டர்னஸ் எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு வார்த்தையில பார்த்தா டோர் ஆஃப் காஸ்பல் எழுதப்பட்டிருக்கு. கூட என்ன அர்த்தம்? சரியான முறையிலே தேவனுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படி அதற்குரிய வாசல்களை கத்த திறந்தர வேண்டும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகின்றார். எங்கிருந்து எழுதுறாரு? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. அப்ப அவர் தனக்காக மட்டும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லாம எங்களுக்காகவும் அப்படின்ற போது ஒரு மற்ற ஊழியருக்காகவும் மற்ற திருச்சபைகளுக்காகவும் தான் மட்டும் ஊழியம் செய்தால் மட்டும் போதாது, மற்ற அநேக ஊழியர்கள் தேவனுடைய அந்த ரகசியம், தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷம் மற்ற ஜனங்களுக்கும் தெரியும்படி அவர்களுக்கு சரியான வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கும்படி சுவிசேஷத்திற்குரிய வாசல்களை திறக்க முடியும்னு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சுவிசேஷ வாசல்கள் எப்படி கத்து திறக்கிறாரு, எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து உள்ளார்கள், எப்படி இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, ஊழியம் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன, எல்லாற்றையும் பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள்ல 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறோம். பாருங்க, ஆதி திருச்சபையில எப்படி ஊழியம் செய்தால் வாசிக்கிறோம். பாருங்க, இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 38-42 வரைக்கும், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவரை விட்டு விடுங்கள். யார் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு மற்ற அப்போஸ்தலர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அங்க கமாலியல் என்ற ஒரு பரிசேயன் இருக்காரு. பாருங்க, இவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுன்ற போது இந்த கமாலியன் பரிசேயன் எழும்பி அவர் சொல்றாரு, இவர்களை விட்டு விடுங்கள், இந்த யோசனையும் கிரியையும் மனுஷனால் உண்டானதால் ஒளிந்து போகும். இவர்களா ஒரு சுய விருப்பத்தின்படி ஒரு காரியத்தை சுவிசேஷத்தை சொல்லிடுறால் என்ன பண்ண ஒளிஞ்சு போயிடும். இந்த சுவிசேஷம் தேவனால் 30 வருஷம் தேவனால் உண்டாதையானால் அதை ஒழித்து விட உங்களால் ஒருவரும் கூடாது. தேவனோட போர் செய்வர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். பாருங்க, கமாலியன் அந்த பரிசையில் சரியான ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஒருவேளை இந்த சுவிசேஷம் மனுஷனா உண்டாயிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே அவங்கள விட்டுடுங்க அப்படின்றாரு. பாருங்க, 40வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் அந்த பரிசேயர் கமாலியருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்கள் விடுதலையாக்கினார்கள்.
41 வருஷம் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட அப்படின்னால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். எப்படி பாருங்க, ஆரம்பகால ஊழியங்கள் மொத்தமா பிடிச்சிட்டாங்க, கேப்சர் பண்ணாங்க. ஒருவேளை பயம் தேவனா உண்டாயிருந்தா என்ன பண்றது, சரி சொல்லி அடிச்சுட்டு விட்டுருவோம், அடிச்சு மிரட்டிட்டு விட்டுறாங்க. அது பாருங்க, பேதுருவையும் அவரோட கூட இருந்தவர்களையும். அதை அவர்கள் சந்தோஷமா எண்ணினார்கள். ஊழியத்தை பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறத, கிறிஸ்துவ சுவிசேஷ நிமித்தம் பாடுபடுகிறத இவர்கள் சந்தோஷமா எண்ணார்கள். அது மட்டும் கிடையாது, தினந்தோறும் போய் மறுபடியும் அவங்க அந்த ஊழியத்தை அடிச்சுட்டு விட்டது பயத்துல உடலை பாருங்க, தினந்தோறும் போய் அங்க போய் என்ன பண்றாங்கன்னா ஊழியத்தை செய்தார் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு 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 சந்தோஷமாய் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் பாருங்க. கிறிஸ்துவை கூட இல்லை, இத்தனை வருஷம் கூட இருந்தாரு, இப்ப மருத்துவ வீட்டுல இருந்தா பரமேறி போயிட்டாரு. ஆனாலும் சுவிசேஷம் தாங்கள் பெற்ற ஒரு சந்தோஷம் மற்றவர்களுக்கு போய் சேர வேணும் எப்படி ஒரு ஒரு ஆசையா இருக்கிறார்கள் பாருங்க. அதற்காக தன்னுடைய என்ன அவமானப்பட்டாலும் சரிதான், அசிங்கப்பட்டாலும் சரிதான், ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, தன்னை மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க. இதான் ஊழியம் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க, அப்போஸ்தலர்ல 6வது அதிகாரம் 1-8 வரைக்கும். இந்த வசனத்தை பாருங்க, எப்படி ஸ்தேவானுடைய ஊழியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்நாட்டிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்களிடம் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிரண்டும் சீசர்கள் கூட்டத்தை வரவேற்று தாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்து விசாரணை செய்வது நல்லதல்ல. அதனால் சகோதரரை பசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்காக தெரிந்து கொண்டு அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவாங்க. சொல்றாங்க, நாங்க ஊழியம் செய்யறோம். ஊழியம் செய்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊழியத்தை நாங்கள் பாற்றுக்கொள்ள வேண்டும், வேத வசனத்தை போதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த காரியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மற்ற இந்த மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆட்களை நீங்க நியமித்துக் கொள்ளுங்க. அது எப்பேற்பட்ட ஆளு, சும்மா ஏதோ திறமையுள்ளவரை பத்தி சொல்லல, பசுத்த ஆவியானவராலும் பசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். ஊழியத்தை எப்பேற்பட்ட ஆட்களை செலக்ட் பண்றாங்க பாருங்க. பசுத்த ஆவியை நிறைந்தவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்களை எடுத்துவிட என்றார் பாருங்க. எப்பேற்பட்ட சில பேர் நம்ம என்ன பண்றோம், ஊழியத்துல பசுத்த ஆவியினர் போதும், அபிஷேகம் பெற்றவர்கள் போதுன்ற மாதிரி இல்லாம இங்க 2 விஷயத்தையும் பெற்றார்கள். அந்த காரியத்தை குறித்து ஒரு ஞானமும் வேணும்ன்றாங்க. அது மட்டும் கிடையாது, வெறும் உலகாச்சாரர்கள் மட்டும் உள்ள ஏத்துக்காம பசுத்த ஆவியினர் பெற்றவர்கள் வேணும். அப்ப ரட்சிக்க ஒருத்தர் ஊழியம் செய்யற ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும், ஞானம் நிறைந்தவர்களாகவும் அவள் இது பண்றவாருங்க. 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்துல இடைவிடாமல் தடுத்திருப்போன்றாங்க. அவருடைய ஊழியக்காரருடைய நோக்கம் என்ன, நல்லா பிரேயர் பண்ணணும், அதே சமயத்துல வேதவசனத்தை போதிக்கிற ஊழியக்காரனா இருக்க வேண்டும். வேதவசனத்தை குறிச்ச ஒரு அறிவு தன்னுடைய ஆவியில இருக்காது இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வேதவசனத்தை போதிக்கும் பொழுது அனைவருடைய இருதயங்கள் தொடப்படும். நம்ம மூலையில இருந்து போதிச்சோம் அப்படின்னா அது எல்லாரும் பாராட்டுவாங்க, அதே சமயத்துல அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆவியிலிருந்து அந்த வசனம் ஸ்டோர் பண்ணியிருந்து அதை நம்ம போதிக்கும் பொழுது அது ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை திரும்புறாங்க. நல்லா பாருங்க, 8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறந்தவனா ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 7வது வசனம் பாத்தீங்கன்னா தெரியும், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு, ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஏதோ சொல்றாங்க, 7 பேர் செலக்ட் பண்றாங்க, 7 பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, பந்தா விசாரிப்பாரை கொடுக்குறாங்க. இவர்கள் ஜெபமன்னர்களையும் வேதவசனத்தை தியானிப்பதிலும் வேதவசனத்தை போதிப்பதிலும் இவர்கள் முன்னுரிமை எடுத்துக்கொண்டதுனால தேவவசனம் விருத்தி அடைகிறது. சீசருடைய எருசலேம்ல பெருகி ஓடுது பாருங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்தேவான் ஏதோ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பாக்குறாரு, பந்தி விசாரி மட்டும் செய்யறாரு சொல்லாம, ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்பேற்பட்ட ஒரு பாருங்க, ஒரு ஊழியத்துடைய பாருங்க. அவரை செலக்ட் பண்ண ஜாப் ஒண்ணு, ஆனா அந்த அபிஷேகம் சும்மா உடல பாருங்க. அவரோட ஊழியத்திலே வல்லமையா விளங்க செய்கிறது. விசுவாசத்துல நம்புறா இருந்தான், நல்ல பெரிய அற்புதங்கள் அவன் மூலமா நடைபெற்றது, அடையாளங்கள் நடைபெற்றது பாருங்க. இதான் ஊழியம். ஊழியத்துடைய வாசலுக்கு சரியான ஆட்கள் சரியான இடத்துல வைக்கணும். ஹெச்ஆர்வாங்க, பெரிய பெரிய கம்பெனில ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய ஒர்க்கே ஸ்டாஃபிங் தான். ஒரு ஸ்டாஃபிங் வேலையை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அவங்களை மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் இதான் ஹெச்ஆருடைய வேலை. அப்ப அது ஹெச்ஆருடைய தாரக மந்திரம் என்னன்னா, ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப், சரியான வேலைக்கு சரியான ஆள் எடுக்கணும். இதுதான் ஹெச்ஆருடைய பேசிக்கான ஒரு ஸ்லோகன் பாருங்க. அந்த பிரகாரம் இருந்தோம்னா அந்த கம்பெனி நல்லா இருக்கும்.
அதான் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க பாருங்க. சரியான வேலைக்கு சரியான ஆட்களை வந்து எடுக்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஊழியத்திலேயே தான். ஏதோ வந்து இவர் பக்தியிலேயே இருக்காரு அப்படின்னு மட்டும் கிடையாது, ஞானத்துல இருந்தவரா இருக்கிறார். இல்ல ஒரு உலக ஞானம் ஜாஸ்திங்க அப்படின்ற மாதிரி இல்லாம பசுத்த ஆவியானவர் வசுவாசம் நிறைந்தவர்களா இருக்கணும் பாருங்க. இப்படி எடுக்கும் பொழுது மாத்திரம்தான் ஊழியம் வந்து ஒரு மகா பெரிதான அடுத்த கட்டம். அந்த தேவவசனம் 7ஆம் வசனம் சொல்ற மாதிரி தேவவசனம் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. தேவவசனம் விருத்தி அடைந்தது, சீசர்கள் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று எப்படியும் பாருங்க. அப்ப ரைட் பர்சன், சரியான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழிய அழைப்பு உள்ள தேவ ஞானத்துல இழந்திருக்கிற ஆட்கள், ஜெபத்தினாலும் அவர் நினைந்திருக்கிற ஒரு மனிதன் அவர் ஊழியம் சரியாக செய்யும் பொழுது அது என்னன்னா தேவவசனத்தை பெருக செய்யும். சீசருடைய தொகை பெருகும் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஊழியத்துல வந்து இன்னொரு காரியத்தை வந்து இன்னொருத்தர் வந்து வாசிப்போம் பாருங்க. பிலிப்புடைய ஊழியம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பிலிப்புடைய ஊழியத்தை போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 8:26 நான் போடுறேன். 8வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலே காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமா போகின்றார். எப்படி பாருங்க, பிலிப்பு அப்போஸ்தலரை பாருங்க, அசுத்த ஆவிதான் ஏவுறாரு. நீ தெற்கு முகமும் போ, காசா பட்டணத்துக்கு போறவங்க நீ வனாந்தர வழியா போகின்றாரு. உடனே வந்து என்ன பண்ற, எந்த கொஸ்டின் கேட்கல. 27 வருஷம் பாத்தீங்கன்னா அந்தபடி அவன் இழந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தாகே என்பவருக்கு மந்திரி, காந்தாகே அப்படின்ற ஒரு ராஜஸ்திரி உடைய மந்திரி பாருங்க, அவருடைய பொக்கிஷம் ஒரு பொருளாளர் அப்படின்வாங்க, பொருளாளர் அந்த மாதிரி உள்ளாரு, எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கிறாரு. எத்தியோப்பியன் ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போறாரு. மறுபடியும் தன் ரதத்துல உட்கார்ந்து ஏசியா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். எப்படின்னு பாருங்க. கரெக்டா வந்து பிலிப்பு வந்து ஆவியானவர் வழி நடத்துறாரு. எங்க வழி நடத்துறாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஏசியா புக்கை வந்து வாசத்திற்கும்படி வழி நடத்தி போகிறாரு. உடனே பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ரதத்திலே சேர்ந்து என்று பிலிப்பு உடனே சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க, ஒரு ரதத்துடைய வேகம் என்ன, ஒரு சாதாரண மனிதனுடைய வேகம் என்ன? ஆனா சொல்றாரு, ஆவியானவர் ரதத்திலே சேர்ந்து கொள்ளனா இவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடி இருக்கணும் பாருங்க. ஓடி போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்றாரு பாருங்க. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓடி போய் என்ன பண்றாரு. இதுதான் பசுத்த ஆவியனுடைய வல்லமை. உடனே வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். எப்படின்னு பாருங்க, 2 பேர் தான். அவர் ரதத்துல போறாரு, இவர் பின்னாடி ஓடி வர்றாரு. ஓடி வந்து அந்த கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன வாசிக்கிறோம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி. நீ மேலே ஏறி வந்து உட்கார்ந்து ஒருவனை வந்து எனக்கு வந்து அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாரு. இன்னைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கலாம், ஆனா வேதத்தை குறிச்ச ஒரு அறிவு வந்து யாரோ அவருடைய போதனைகள் கேட்கறது மூலமாகவோ அல்லது வேத திரும்ப தொடர்ந்து படிக்கிறது மூலமாக ரெஃபரன்ஸான மற்ற புஸ்தகங்களை சேர்ந்து படிக்கிறது மூலமாக தான் வரும் பாருங்க. ஒருத்தர் தெரிவிக்கணும். மற்றபடி வேத வசனத்தை படிக்கும் பொழுது அது மூளை அறிவுல தான் படிக்கணும். அது ஆவியில போனோம்னா அது சரியான ஆளை எடுத்து அந்த வசனத்தை போதிக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ஆவியில பதிய பாருங்க. அந்த வேலையை வந்து கரெக்டா வந்து ஆவியானவர் பிலிப்பு மூலியமா செய்யறாரு. அவன் வாசித்த வசனத்தை வந்து பாக்குறாரு. ஏசி 53 அதிகாரத்துல வாசிட்டு போயிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவ தீர்க்க தரிசனத்தை வந்து வாசிக்கிறாரு. அப்பொழுது வந்து ஒரு 34 வசனம் பாருங்க. மந்திரி பிலிப்பை பார்த்து, தீர்க்கதரிசி யாரை குறித்து இது சொல்லுகிறார், தம்மை குறித்த வேதனை குறித்தோ என்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு பிலிப்பு பேசுறதுக்கு வேத வசனங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். இயேசு 53 வாசித்து கொண்டிருக்கும் போது சொல்றாரு, 32 வசனம் பாருங்க. வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவது கொண்டு போகப்பட்ட மயிர்கத்துறலுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை திறவாது இருந்தார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு சந்தேகம், அவர் யாரை குறிச்சு எழுதுறாரு சந்தேகம். அதை பிலிப்பிட்ட விளக்கம் கேட்கிறாரு. பிலிப்பு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து தனக்கா இப்படி அடிக்கப்பட்டிருக்கிறாரு தெரிஞ்ச உடனே தன்னோட முழு இருதயத்தோட வந்து விசுவாசிக்கிறான் பாருங்க. உடனே அந்த இடத்துல தண்ணீர் வருகிறது. அந்த இடத்துல இறங்குறாங்க. பிலிப்பு வந்து அவனுக்கு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு பாருங்க. ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறணும் கர்த்தருடைய ஆவியை பிலிப்பு வந்து கொண்டு போயிட்டாரு. மந்திரியும் அப்புறம் அவனை காணாம சந்தோஷம் தன்னுடைய போயிட்டு அப்படின்னு பாருங்க. ஒரு ஊழியத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பாருங்க, 2 பேருமே வந்து அப்படியே பெரிய ஹாய் பாய் சொல்லி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி போடல. பசுத்த ஆவியானவர் அவரை அப்படியே பிலிப்பு கொண்டு போயிட்டார். எப்படி ஒரு கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே மாதிரி அவர் கொண்டே போயிட்டாரு. ஒரு இன்விசிபிளா. மந்திரியும் அவரை காணாமல், அவர் கூட தானே இருக்கிறாரு. கூட தான் இருக்கிற வேற யாரு, ரதம் ஓட்டுறாரு மந்திரி, இவர் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. மந்திரி பாருங்க, அப்படி பாக்குறாரு, என்னடா இங்க இருந்து பிலிப்பை காணோம் அப்படின்றாரு பாருங்க.
அது மட்டும் கிடையாது, சந்தோஷத்தோட, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தோட அவர் திரும்பி போகிறார். பிலிப்போட ஊழியம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. ஒரு ஊழியக்காரரை ரதத்தின் வேகத்துக்கு கொண்டு போறாரு. அது மட்டும் கிடையாது, அவரை ஞானஸ்தானம் கொடுத்துட்டு மறையும் போகும்படி செய்துகிட்டு இருக்காரு பாருங்க. ஊழியம்னா பரிசுத்த ஆவியின் வழி நடத்தினா இப்படிதான் இருக்கும். சரியான இடத்துக்கு நம்மளை அனுப்புவாரு, சரியான ஆட்களை சந்திக்கும்படி செய்வாரு, அவர்கள் கேட்ட வசனத்தை அவரை நாம் போதிக்கும்படி செய்வாரு. கரெக்டா அந்த வசனத்தையும் அவர்களுக்கும் உணர்த்துவாரு பாருங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விடுதலை உண்டாகும் பாருங்க. அதுதான் ஒரு ஊழியத்துடைய இன்னொரு ஒரு பகுதி இப்படிப்பட்டதா இருக்கு. அது மட்டும் கிடையாது, பவுலுடைய ஊழியத்தை பாருங்க. இப்பதான் பவுலுடைய ஊழியத்துக்கு வராங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை 9வது அதிகாரத்துல ஆரம்பிக்குது பாருங்க. 13 to 16 பாரு, 20வது வசனமும் 22வது வசனமும். முதலாவது 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா ஆண்டவரை, இந்த மனுஷன் எருசலேமுடைய உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொருளாக்கு செய்தார் என்று அவரை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். 14வது, இங்கேயும் உங்களுடைய நாமத்தை தொழுகிற யாவரையும் கட்டும்படி பிரதான ஆசாரிகள் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். பாருங்க, அனனியா பவுல் குருடா இருக்கிறான். அவன் மேல ஒரு பயம். ஏன்னா பவுலுடைய பின்னணி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கான், பார்த்துக்கணும். அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்கள், சபைக்கு எதிரானவர்கள், விசுவாசிகளுக்கு எதிரான ஆளு. அதனால பயம். 15வது வருஷத்துல கர்த்தரோட சொல்றாரு, இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவனுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய், நல்லா பாருங்க, நம்முடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். உடனே பாருங்க, எனக்கு 20வது வருஷம் ரொம்ப பிடிச்ச வசனம். அவன் கண்கள் திறக்கப்படுகிறது, இயேசுதான் ஆண்டவன் தெரிஞ்சு கொள்றான். 20வது வருஷம் சொல்லுகிறது, அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அவன் யோசிக்கல, இத்தனை வருஷம் நம்ம இப்படி நம்ம யூதர் வழியாவே இருந்துட்டோமே, யூதர்களுக்கு ஃபேவரே பண்ணிட்டோமே, கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டே இருந்தோமே, இன்னைக்கு திடீர்னு நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது, அடுத்து நம்ம என்ன செய்வோம்னு யோசிக்கவே இல்லை பாருங்க. யோசிக்காம அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள வந்த உடனே, இவர் தான் ஆண்டவர், இவர் சார்பில் தான் நிக்கணும் அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோ வசனம் பாத்தீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்துவே குமாரனோட ஆலயங்களில் பிரசித்தன். எந்த ஒரு யோசனையும் பண்ணல, தனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அப்படின்லாம் கவனிக்கல பாருங்க. அடுத்த நிமிஷம் ஆண்டவரை பத்தி பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்குது பாருங்க. 22வது வசனம் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது சொல்லியது பாருங்க. சவுல் அதிகமாய் திடம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாங்கப்படுத்தி தமஸ்கில் கூடியிருக்கிற யூதர்களை கலங்கப்படினார். பாருங்க, கிறிஸ்தவர்களை கலங்கப்படினா வந்தாரு, கடைசியில யூதர்களை கலங்கப்படினால் கர்த்தர் மாத்திட்டாரு. ஏன்? அதுதான் ஊழியம், அதான் ஊழிய அழைப்பு பாருங்க. ஊழிய அழைப்பு பாருங்க, நம்ம சரியான பாதையில நம்ம கொண்டு செல்கிறதா இருக்கிறது. சவுளுடைய ஊழியம் அப்பேற்பட்ட ஊழியதான் இருக்கு பாருங்க. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன சொல்லுகிறாரு பாருங்க. அவர் ரோமருக்கு எழுத திருச்சபைக்கு எழுத லெட்டர்ல என்ன எழுதுறாருன்னா, ரோமர் 8வது அதிகாரம் 36 33 வரைக்கும் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறதா இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. நம்ம கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வந்துட்டோம். இந்த அன்புதான் பெருசா தெரியும் பொழுது, நமக்கு மனிதர்கள் விரோதமாகவும் அல்லது பிசாசுகள் நமக்கு விரோதமாகவும் செய்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கெட்ட சூழல் இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க. நம்ம அன்பு கூறுற தேவன் அவ எல்லாத்தையும் தாங்கி அவைகளை இந்த ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தருகிறார். நம்மளை முற்றிலும் ஜெயங்கொள்கிறாய் மாற்றினார் பாருங்க. 38வது வசனம் பார்த்தீங்கன்னா, மரணமானாலும் ஜீவனாலும் தேவதூதராலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் நிக காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பை பவுல் எவ்வளவா ருசி பார்த்திருக்காரு பாருங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிதான், பிசாசுடைய டைரக்டா அவர்கிட்ட பேசினாலும் சரிதான், சொல்ல பார்த்தீங்கன்னா, வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய யாருமே சரிதான், வேறுடைய சிருஷ்டியானாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த ஒரு பிசாசு இருந்தாலும் சரி, அவருடைய எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன்றார். அப்ப கர்த்தருடைய அன்புன்னு என்ன? அவருடைய ரட்சிப்பு பாருங்க. அந்த ரட்சிப்பு அவருடைய பார்வையில் உயரப்பட்டதா இருக்கிறது. அவர் தேவனுடைய அன்பும் அவருடைய பார்வையில் விளையாடப்பட்டதா இருக்குது பாருங்க. அவருக்கு விரோதமா எது செஞ்சாலும் சரிதான், அவன் எல்லாவற்றையும் இயேசுவின் அன்பை குறித்து நம்மோடு இருக்கிற அன்பு கூறுகிறார்.
இயேசு கிறிஸ்துவாக நாம் என்ன பண்றோம்? எல்லாற்றையும் முற்றிலும் ஜெயங்கொள்வதா இருக்கணுன்றாரு. அப்ப இயேசுவின் அன்பை, அவரோட ரட்சிப்பை நாம் பூர்ணமாய் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தருகிறது. அது எங்க தருகிறது? நம்ம ஊழியத்துல இருக்கும் பொழுது ஊழியத்தின் மூலமாய் நடக்கிறது பாருங்க. அது மாதிரி பாருங்க, 2 கொரிந்தியர்ல அவருடைய பாடுகளை பத்தி பேசுறாரு. 2 கொரிந்தியர் 11 23 28 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். அதாவது மற்ற ஒரு அப்போஸ்தலரை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, புத்திரமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியிலே அழகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தடவை அடிபட்டேன். அதோட 40, ஒரு தடவை அடிச்சாங்கன்னா 40 சவுக்கடி. அதே மாதிரி 5 தரம் நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன். 3 தரம் மிலாறுகள் சவுக்கால் அடிக்கப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன், கல்ல வச்சு மேல இருந்தாங்க. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கிறேன். 26 பார்த்தோம்னா, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கலர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்கள வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்கள வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உள்ள மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்ட மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதல் அல்லாமல் எல்லா சபையை குறித்து உண்டா இருக்கிற கவலை என்னை நெருக்குகிறதுன்றாரு. இப்படிப்பட்ட இது சூழ்நிலை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஊழியத்து நிமித்தம் ஒரு பட்ட பாடுகள், யோசனை பாருங்க. ஒரு பட்ட பாடுகளை குறித்து எழுதும் பொழுது இவருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும் பாருங்க. ஒரு பென்யாமின் கோத்திரத்தான், கமாலியன் கீழே உட்கார்ந்து வேதவசனத்தை படிச்ச ஒரு மனிதன், நன்கு படித்த குடும்பம், நல்ல பணக்கார வீட்டு குடும்பம் பாருங்க. இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதி கிறிஸ்துவனுடைய ஊழியம் தான் பெருசாக அவருக்கு தெரிஞ்சிச்சு பாருங்க. அந்த நிமித்தத்துல வர்ற ஊழியத்து நிமித்தம் வர பாடுகள், ஜனங்கள்னால, யூதர்களால அடிக்கப்பட்டார் பாருங்க. கல்லால் அடிக்கப்பட்டாரு, மிலாறுகளால் சவுக்குகளால் அடிக்கப்பட்டாரு, ஜெயில பட்டணங்கள்ல வந்த மோசனம், இயற்கை சீட்டுல வந்த மோசம், எல்லாவற்றிலையும் ஊழியத்துல தாங்குகிறார் பாருங்க மனிதன் பாருங்க. கவலை, 2 கவலை. எதை குறிச்சு கவலை சொல்ற? சபையை குறித்த ஒரு கவலை. 28 அப்படிதான் சொல்லிருக்கு. சபையை குறிச்சு ஒரு கவலை. சபையை என்ன செய்யணும், அடுத்த லெவலுக்கு எங்க கொண்டு போகணும், இன்னும் எத்தனை சபையை ஆரம்பிக்கணும், இன்னும் எந்தெந்த ஏரியால ஊழிய வாசல்கள் திறக்கப்படணும், எந்தெந்த பட்டணத்துக்கு என்ன போக வேண்டியிருக்கு. ஏற்கனவே 3 மிஷனரி பிரயாணம் முடிச்சிருக்காரு. இப்படி இருந்து மலை வாசல்கள் இன்னும் திறக்கப்படணும், இன்னும் திறக்க வேண்டிய பகுதி நிறைய பகுதி இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் குறிச்சு ஒரு கவலைப்படுறாரு. இவ்வளவு பிரச்சனைகளை மத்திய ஊழியத்துக்கு நினைக்கிறாரு பாருங்க. ஊழியத்துடைய வாசல்கள் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20 பாருங்க, அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20 22 வரைக்கும் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நெருங்காரியங்களை நான் அறியேன். பாருங்க, எருசலேமுக்கு போறேன், என்னோட ஆவியில கட்டப்பட்டு நான் போறேன். அங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைக்கிறது பசுத்தாயிர பட்டணத்தோடும் தெரிவிக்க இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகும்போதுதான் அவருக்கு சொல்றாங்க, நீங்க அங்க போகாதீங்க, எருசலேம்ல போனா அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க, உபத்திரங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றாங்க பாருங்க. ஆனா அவர் எதை குறிச்சு இங்க கவலைப்படல பாருங்க. 24 ஆயிரம் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிரச்சனை, என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். பாருங்க, அவருக்கு ஒரு லக்கு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. என்னன்னா, எனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தெரியுதா, எனக்கு என்னதான் கட்டு போயிருது இது பண்ணாலும் தெரியுதான், மரணம் ஆனாலும் தெரியுதான், ஜீவனாலும் தெரியுதான், நான் கிறிஸ்துவின் வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும், கிறிஸ்துவோட கிருபையின் சுவிசேஷத்தை அனைவருக்கு சொல்லணும். நான் பெற்ற அந்த ஊழியம், என்னை தேர்ந்தெடுத்து கர்த்தர் என் கையில கொடுத்த அந்த ஊழியத்தை 100% நிறைவேற்றும் நான் என்ன பண்றேன் விரும்புறேன்றாரு. எப்பேற்பட்ட ஊழியக்காரர் பாருங்க. நீங்க பவுல எல்லாருமே பெரிதா போட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிரதானமான 12 சீசரெல்லாம் பவுல் பேர் கிடையாது. ஆனா பவுல் எழுதின புத்தகங்கள் அதிகமா இருக்கு வேதத்துல, புதிய ஏற்பாட்டுல. அதனால நம்ம பேர் முக்கியம் கிடையாது பாருங்க. நம்ம கர்த்தருக்கு எப்படி ஊழியம் பண்றோம் அதுதான் முக்கியம். இப்ப பிரச்சனைகளை பார்த்தாலும் பயந்து ஓடக்கூடாது பாருங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஒரு இது பாருங்க, ஒரு கிறிஸ்தவம் பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு ஒயிட் கலர் ஜாப்னுவாங்க, அப்படி காலர் அழுக்கப்படக்கூடாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஜாப் தான் நிறைய பேர் விரும்புவாங்க பாருங்க வேலை விஷயத்துல. அதே மாதிரி இன்னைக்கு ஒயிட் கலர் மினிஸ்ட்ரி தான் நிறைய பேர் விரும்புறாங்க. நானும் பைபிள் காலேஜ் நிறைய காரியங்கள் படிச்சிருக்கேன் பாருங்க.
என்னன்னா ஊழியத்தொட்டு வரணும், ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய சபையில ஒரு மெகா சர்ச்சில் ஒரு ரெசிடென்ட் பாஸ்டரா போய் ஜாயின். நானும் அப்பேற்பட்ட விரும்புறானதான் இருந்துடணும், எந்த ஒரு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா அந்த கஷ்டத்தை பூரா அந்த ஏற்கனவே சீனியர் பாஸ்டர்ஸும் மற்றவங்க எல்லாம் வந்து அங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வலி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒரு முள்ளு பாத்தில முதல் நடந்து போறதுக்கு தான் முள்ளு குத்தும் பாருங்க. அவர் எடுத்து போட்டு பின்னாடி நடந்து போறவங்க எல்லாம் அந்த இடத்துல பாதி உண்டாயிரும். அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியை தான் வந்து இன்னைக்கு இருக்க ஜனங்கள் ஒரு ஒரு விசுவாச ஊழியம் அழைக்கப்பட்டவங்க விரும்புறாங்க பாருங்க. ஒயிட் கலர் மினிஸ்ட்ரி தான் விரும்புறாங்க பாருங்க. அப்படி கிடையாது, எந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய சொன்னாலும் கத்தர் போறோம் பாருங்க. நான் ஆரம்ப கால ஊழியர்கள்லாம் வந்து சபையை தாண்டி நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறேன். மற்ற சபைகளுக்கு போய் சின்ன சின்ன சபைகளுக்கு போய் நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு போய் வந்து ஒரு அவுட்ரீச் பண்ணிருக்கிறேன், ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறேன். வெறும் மைக்கே இல்லாம கத்தி ரோட்டெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணிருக்கேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் குறிச்சு அக்கறைப்படவே இல்லை. கத்தர் என்ன அழைச்சிருக்காரு நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் தைரியம் இருந்ததுனால இந்த நிறைய மினிஸ்ட்ரிஸ், ஜெயில் மினிஸ்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம், ட்ரைபல் மினிஸ்ட்ரிஸ், காட்டுக்குள்ளலாம் போய் ஊழியம் பண்ணிருக்கேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்ல மினிஸ்ட்ரி பண்றாரு பாருங்க. அவர்கள் வந்து அந்த அந்த பகுதியை சுத்தி வந்து மற்ற மார்க்கத்தை சேர்ந்த இயக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கு. சபை ஊழியத்துக்கு எதிராக, சுவிசேஷ ஊழியத்துக்கு எதிராக ஜாஸ்தியா இருக்கு. பயங்கர தொடர்ந்து சபை நடத்திட்டு இருக்கும் போது மிரட்டல் விடுவாங்க, நடந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அந்த மிரட்டல், இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ள உள்ள கிராமங்கள்ல பல கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் பாருங்க. சபைக்கு போகக்கூடாது, சபைக்கு போனா யூரின் பிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த கட்டுப்பாடுகள், அந்த எதிர்ப்பு, அது மட்டும் கிடையாது. அங்க பெரிய நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு பாருங்க. யானை, புலி, சிறுத்தைகள், மிருகங்கள்லாம் இருக்கும் பாருங்க, வைல்ட் அனிமல்ஸ். அதோட பிரச்சனைகள் இதெல்லாம் தாங்கி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஊழியத்தை செய்கிறாரு. நான் 20 வருடமாக அந்த ஊழியத்துக்கு நான் போய் கொண்டு வந்துட்டே இருக்கேன் பாருங்க. அவரோட ஊழியோட ஒவ்வொரு நிலையும் எனக்கு தெரியும். எவ்வளவு டெடிக்கேஷன் உள்ள. ஆரம்ப காலங்கள்லாம் எந்த ஒரு பண வசதியுமே இருக்காது. இப்ப யானை ஒரு குளிக்கிற இடத்துல தான் குளிக்க சொல்லுவாங்க. நான்லாம் அங்க போய் குளிக்க ஆரம்பிச்சோம்னா தண்ணி ப்ரௌன் கலர்ல அழுக்காதான் இருக்கும். அங்கதான் குளிக்கிறேன், அங்க வேற ஏதாவது தண்ணி கிடையாது, சோப்பு இருக்காது குளிக்கிறதுக்கு. அந்த மாதிரிதான் ஒரு ஊழியங்கள். இங்க இருந்து நடந்து போகணும், காட்டுக்குள்ள போய் அந்த இடத்த பார்த்து அங்கதான் குளிச்சுட்டு வரணும் பாருங்க. பாத்ரூம்லாம் அவுட் சைட்ல தான் போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஊழியத்தில் உள்ள ஊழியங்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் பாருங்க. ஒயிட் கலர் மியூஸ் எல்லாம் பார்க்கல. அந்த மாதிரி ஊழியத்து மூலியமா வந்ததுனாலதான் இன்னைக்கு ஊழியத்தை குறித்து தைரியமாய் போதிக்கக்கூடிய ஒரு பலன்னு ஒரு ஞானத்தை வந்து கத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏதோ மூளை அறிவுல பேசுற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. அதனால வந்து இந்த ஒரு ஊழியத்தில் வர பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் பார்க்கவே கூடாது பாருங்க. இதுல வந்து பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா இவைகள் மத்தியிலேயே வந்து நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய நம்ம மேல அன்பு செலுத்துற தேவன் ஒருத்தர் இருக்காரு பாரு. அதை வந்து நின்று ஜெயிக்க வைக்கிறார் பாருங்க. பிரச்சனை நம்ம மேல மோதி அது நம்மளோட தோத்து போயிடும். கத்தர் வந்து அப்படி நம்மளை ஸ்டாண்ட் பண்ணி நிக்க வைப்பாரு. அதுதான் ஊழியம் பாருங்க. பிரச்சனைலாம் பார்த்து பயந்தோம்னா ஊழியத்தை செய்யவே முடியாது. நம்ம அதுல கூட ஜெபிக்கிற ஆளா இருக்கும் பொழுது அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. வாசிக்கிறேன் பாருங்க இன்னொரு வசனத்தை, 2 தீமோத்தேயுல 4, 7, 8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4வது வசனத்துல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயபதியாகிய கர்த்தர் அந்நாளை அங்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படின்னு பாருங்க. ஊழியத்தினுடைய அந்த முடிவை வந்து சொல்றாரு. ஒரு நல்ல போராட்டம், நல்ல ஒரு சந்தோஷமான போராட்டம், ஒரு விசுவாச போராட்டம். விசுவாசத்தை முடிச்சேன், விசுவாசனை காத்துக்கொண்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு கிரீடம், நீதியின் கிரீடம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வந்து என்ன பண்ணி அந்நாள் எனக்கு கொடுப்பாரு. அது மட்டும் எனக்கு கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, யாரெல்லாம் அவரோட பிரசன்னமாகுதல விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வந்து தைரியமா அவருக்காக ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க, கலப்பையில கை வைக்கிற விரும்புறாங்களோ, அவருக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து கொடுப்பாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு பாருங்க. பிலிப்பியர்ல பாருங்க 3வது அதிகாரத்துல 12வது வசனம் 14வது வசனம் வசிக்கும் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேர்வுனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன் என்றார். சகோதரரை அடைந்து பிடித்துக் கொண்டே அணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 சூழ்நிலை இருக்கும், அதெல்லாம் இல்லை. நான் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன், எவ்வளவு வேத அறிவு இருக்கு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கர்த்தர் என்னை எதற்காக பிடிச்சிருக்காரோ அதை முதலில் நிறைவேற்றணும். நான் பின்னானவர்களை மறக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற பல தோல்விகள், பிரச்சனைகள், என பல உபத்திரம் எல்லாத்தையும் மறந்து எனக்கு முன்னாடி ஒரு விசுவாச ஒரு ஓட்டம் இருக்கு பாருங்க. அந்த ஓட்டத்தை ஓடுறவன் இருக்கான். முன்ன ஓடி தேவன் வச்சிருக்காரு, ஒரு பந்தய நீதியின் கீழ வச்சிருக்காரு, அதை நோக்கி லெக்க நோக்கி ஆசையா தொடர்கிறேன். எனக்கு அதுதான் பெருசா தெரிகிறது.
இந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள், ஊழியத்தை நிமித்து வர காரியங்கள்லாம் ஒன்றுமே தெரியல பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, அவர் வந்து கொலோசிய சபைக்கு எழுதும் போது இப்படியா சொல்றாரு, ஊழியத்துடைய வாசல் வந்து திறக்கப்படணும். கிறிஸ்துவனுடைய அந்த ரகசியம் எனக்கு இன்னும் அதிகமா தெரிந்திருக்கிறது. இன்னும் அதிகமா இயேசுவை குறித்து போதிக்க வேண்டும். நான் போதிக்கணும், பல சபைகள் போதிக்கணும், அநேக ஊழியர்கள் எழும்பணும், அநேகர் பல வாசல்கள் மூலியமாய் தேவனுடைய நாமம் வந்து இன்னும் அதிக புரஜாதிகளுக்கு போகணும். அதனால சொல்றேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், இன்னும் கட்ட அவுழ்த்தாங்கன்னு இன்னும் அதிகமாக தர பேருக்கு நான் சொல்ல ரெடியா இருக்கிறேன் அப்படின்றாரு கொலோசிய சபைக்கு. அதனால நம்முடைய ஊழியம் வந்து பெரிய ஊழியக்கார அப்போஸ்தலர் ரெவரண்ட் அந்த ஊழியத்துக்கு அவசியம் கிடையாது பாருங்க. சாதாரண விசுவாசியே சமயம் வாய்க்கும் பொழுது, நான் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரிதான், அது எங்கேயாவது பிரயாணப்படுறாலும் சரிதான், யாருக்கு கர்த்தர் சொல்ல சொல்றாரோ, அந்த பிலிப்ப மாதிரி காந்தாய மந்திரி போய் சொல்லுன்றாரோ, அவருக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொல்லணும் பாருங்க. ஆண்டவரை பத்தி சொல்ல நம்ம வந்து அநேகருக்கு வந்து நம்முடைய வந்து அவருடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பை வந்து வாசனையை வந்து வெளிப்படுத்துகிறோம். நான் பெற்ற சந்தேசத்துல அந்த மற்ற எல்லாரும் பெற்றும் கொள்ளும்படி நம்ம வந்து விரும்புறோம் பாருங்க. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, இன்னும் அதிகமா ஊழியம் செய்கிற ஒரு தாகத்தை கொடுக்கிறது. இன்னும் அநேக ஊழியங்கள் வந்து எழும்பக்கூடிய ஒரு இது உண்டாகுது பாருங்க. அநேக தான் ஊழியத்தை வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு கடைசி ஒரு வசனம் வாசிக்கிறோம். தானியேல் 12ஆம் வசனம் பாருங்க. தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாயம் இடத்தில் ஒளியை பழகும், அநேக நீதிக்குட்படுத்துறவர்கள் நட்சத்திரங்களை உலகம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களை பிரகாசிப்பார்கள் பாருங்க. தானியேல் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள், அநேகரை ரட்சிப்புக்குள்ள இழுப்பவர்கள், அநேகரை தேவ நீதிக்காக கொண்டு வருகிறவர்கள் நட்சத்திரங்களை போல ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் பிரகாசிப்பார்கள் பாருங்க. கர்த்தர் வந்து நம்ம ஸ்டார்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காரு. ஸ்டார்ஸுங்கிறது வந்து மங்கி போன ஸ்டார்ஸ் கிடையாது, செத்த ஸ்டார் கிடையாது, உயிர் உள்ள பிரகாசமான ஒரு ஸ்டாரா வச்சிருக்காரு பாருங்க. ஏன் இந்த ஸ்டார்னா, இந்த ஸ்டாரை பார்த்தா அநேகரை வந்து நம்ம நீதிக்கு உட்படுத்தணும். அப்பேற்பட்டவர்கள் தான் வந்து வானத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது, ஒவ்வொரு ஸ்டாரை பார்க்கும்பொழுது நானும் ஒரு நாள் அந்த ஸ்டார் போல பிரகாசிப்பேன். ஏதோ சினிமால மட்டும் ஸ்டார் கிடையாது, உண்மையான ஸ்டார்ஸ் ஊழியக்காரங்க தான். அநேகர் ஊழியம் செய்யறதான், கிறிஸ்துவ இழந்து பிரகாசிக்கிறவர்களா தான். நாம் வந்து கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, நாம் ஸ்டார்களை நட்சத்திரங்களை மூலம் கர்த்தர் வந்து என்னோட பிரகாசிக்க வைப்பார். அதனால ஊழியம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரிதான், பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொல்ற இடத்துல எல்லா பிரச்சனையும் தாங்கி ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அந்த சூழ்நிலை அவற்றையும். கர்த்தர் அவருக்கு தெரியும், இந்த அவருடைய ஊழியம், அவர் தான் இந்த ஊழியத்துக்கு ஓனர், அவர் தான் எஜமான், அவர் பார்த்துக் கொள்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோகத்தாவே நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, கர்த்தாவே, பவுல் ஜெபிக்கிறது போல ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துடைய வாசல்கள் அதிகமாக திறக்கப்படும், எல்லாம் அடைக்கப்பட்ட ஊழிய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஊழியத்துக்கு எதிரான காரியங்கள், இயக்கங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. கர்த்தாவே, அண்ணனுடைய இருதயத்துல பேசுகிறாங்க, அநேகர் ஊழியம் செய்யற பிள்ளைகளாய் மகளாய் மாற்றுகிறாங்க. கர்த்தாவே, தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்னுடைய பயத்துல வாசிக்கிறோமே. கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் மூலியமாய் தேவ வசனம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, அநேக ஊழியம் செயல்களுக்கு நீதியின் ஈடத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். லக்கை நோக்கி நாங்கள் ஆசையத்தோடு உதவி செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கர்த்தாவே, எல்லா விசுவாசிகளும் தன் ஊழியக்காரர்கள் என்பதை கர்த்தாவே அவர் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுடைய ரட்சிப்பின் வாசனை உலகெங்கும் பரப்பார்களாக உங்களுடைய கருத்துல எப்போது இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஜெபிக்கிச்சு நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய மகாபரிசுத்தம் மையப்படுவதாக செய்து கொடுத்தவர் இந்த வேளையிலும் பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா.